அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜீவராசிகளுக்கு இரக்கம் காட்டுதல். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தமது வாகனத்தில் தமக்கு பின்னால் அமர்த்தி கொண்டார்கள். அப்போது அவர்கள் எனக்கு ஒரு இரகசியத்தை சொன்னார்கள். அதை மக்களில் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரீச்சை தோட்டத்திலே நுழைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த அந்த தோட்டம் அன்சாரிகளில் ஒருவரின் தோட்டம். அங்கே ஒரு ஒட்டகம் இருந்தது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் வேதனையுடன் சப்தமிட்டது. அதன் கண்களிலே இருந்து கண்ணீர் ததும்பியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு அருகிலே சென்று அதன் தலைப்பகுதியை தடவி கொடுத்தார்கள். உடனே அது அமைதியானது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்று கேட்டார்கள். அப்போது அன்சாரி இளைஞர் ஒருவர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய ஒட்டகம் என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உனக்கு உரிமையாக்கியுள்ள, உனக்கு உரிமையாக சொந்தமாக வழங்கியுள்ள இந்த விலங்கை பற்றி நீ அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லையா? நீ இதை பட்டினி போடுகிறாய், அதிகமாக வேலை வாங்குகிறாய் என்று இது என்னிடம் கண்ணீர் வடித்து முறையிட்டு கொண்டது என்று கூறினார்கள். இந்த செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே 2549 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் மனிதர்களோடு சேர்த்து மற்ற ஜீவராசிகளுடைய அந்த நிலைகளையும் புரிந்து கொள்கின்ற ஒரு உள்ளாற்றலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு அருகாமையிலே போனார்கள். அதனுடைய அந்த உள்ளத்தில் கிடந்த விஷயங்களை அந்த ஒட்டகம் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தியது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் மூலமாக, அந்த ஆத்மீக ஞானத்தின் மூலமாக புரிந்து கொண்டார்கள். அந்த உரிமையாளரை அழைத்து, நீ சரியான முறையிலே இதற்கு நீ உணவளிக்க வேண்டும், தீனி கொடுக்க வேண்டும், இது எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் இதன் மீது நீ சுமையை ஏற்ற வேண்டும், எவ்வளவுதான் சுமந்தாலும் அதற்கென்று ஓய்வு கிடைக்கின்ற வகையிலே சில நேரங்களை ஒதுக்க வேண்டும், சதா இரவு பகலாக இந்த ஒட்டகத்தை நீ வேலை வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அறிவுறுத்திய செய்திகளைத்தான் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றன. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, பூமியில் ஊர்ந்து திரியக்கூடியவையும் தன் இறக்கைகளால் ஆகாயத்தில் பறக்கக்கூடியவையும் உங்களைப் போன்றே உயிருள்ள படைப்புகளே, சமுதாயங்களே தவிர வேறில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 6 சூரத்துல் அன்ஆம் வசனம் 38 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக மனிதனாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அவைகள் நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருப்பதனால் அவைகளை எல்லை மீறி நாம் பயன்படுத்தக்கூடாது. அவைகளுக்கு உண்டான உரிமைகளை, அவைகளுக்கு உண்டான அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அவைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையை இஸ்லாம்
எடுத்து கொடுத்திருக்கிறது, வகுத்து கொடுத்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி